பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற 5 அங்கங்கள் ஒன்று தான் இந்த கரணம் அப்படிங்கிறது. அதாவது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 விஷயங்கள் ஒன்று தான் வந்து கரணம். இந்த பிரபஞ்ச தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 சக்திகள் இருக்குது. நெருப்பு, நிலம், நீர், ஆகாயம், காற்றுன்னு 5 தத்துவங்கள் இருக்குங்க. இந்த 5 தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவத்தை தான் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திதியில் பாதி கரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் எப்படி ஒரு பொதுவாக 24 மணி நேரம் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருக்கும். இப்போ ஒரு திதி 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில் முதல் 12 மணி நேரம் ஒரு கரணம் இருக்கும், மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் இன்னொரு கரணம் வரும். அப்போ ஒரு திதியில் 2 கரணங்கள் சந்திக்கும். கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் யாருக்கும் புரியறதில்ல. ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு செயலை தொடங்குகிறோம். அப்போ அந்த செய்கிற செயல் நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குமா அல்லது அந்த செயல் மரணித்து விடுமா? மரணித்து விடும்னா நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கணும்? தோல்வி ஆகிடுமாங்கிறது தான். அப்போ கரணம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல், அந்த காரியம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை முடிவு செய்யக்கூடியது. அதனால்தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க.